எங்க இருந்து இந்த சிரிப்பு சத்தம் மாதிரி கேக்குது? என்ன இந்த சின்ராசை இப்படி சத்தம் போட்டுட்டு சிரிக்கிறான்? ஐயோ என்ன இந்த ஆள் தூக்கத்தில் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான்? இந்த ஆள் சிரிக்கிறத பார்த்தா பேய் சிரிக்கிற மாதிரியே இருக்குதே, பயமா இருக்குதே. ஐயோ சின்ராசு, சின்ராசு. இந்த ஆள் எழுப்பி பிரயோஜனம் இல்ல. இந்த ஆள் காலையில எந்திரிக்கட்டும். எதுக்கு இப்படி நடு ராத்திரியில சிரிச்சு நம்மளை பயப்படுத்துறான்? யோ சின்ராசு. மணி வேற எவ்வளாச்சுன்னு தெரியல. கொல்லாப்புட்டு 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 கொல்லாப்புட்டு. என்ன ரோட்ல யாரோ கத்திட்டே போற மாதிரி சத்தம் கேட்குது. இந்நேரத்துக்கு யார் போவா? கொல்லாப்புட்டு 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 புட்டு புட்டு புட்டு. என்ன கொலாப்புட்டு விற்கிறவனாட்ட சத்தம் கேட்குது? வெடிஞ்சிருச்சா என்ன? எந்திரிச்சாச்சு, டைம் ஆச்சு, எவ்வளோச்சுன்னு பார்க்கலாம். மணி எவ்வளோச்சு? என்ன மணி 3:30 இருக்குது. இந்நேரத்துக்கே கொலாப்புட்டு விற்கிறவன் வந்துட்டானா? இந்நேரத்துக்கெல்லாம் யார் வாங்க போறா? இந்த ஆள் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு நேரங்காலமே இல்லாமல் போச்சு. கொலாப்புட்டு 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 புட்டு 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 கொலாப்புட்டு. எல்லாரும் ஜனங்க நடமாடிட்டு இருக்கிறப்பவே இவன் எந்த புட்டு விற்க மாட்டான். அவன் பாட்டுக்கு சரக்கு சரக்குன்னு பேசிட்டு போயிடுவான். இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து கொலாப்புட்டுன்னு விற்றுட்டு தெருவில் போகிறானே, இந்நேரத்துக்கு யார் வாங்குவா? இவனோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. சரி இப்போ எந்திரிச்சு என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு படுக்கலாம். கொலாப்புட்டு கொலாப்புட்டு கொலாப்புட்டு. இவன் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு கிடக்குறானா? வெடிட்டு அந்த ஆள் ஏதாவது கண்ணில் போட்டுட்டு அப்புறம் பேசிக்கிறான். மனுஷனை நிம்மதியை தூங்குறதுக்கு விடுறாங்களா? இவன் நாடான தூக்கத்தில் கக்கபக்கன்னு ஏதோ சிரிச்சிட்டு இருக்கிற பேய் கணக்கா? வெளியே நாய் தொல்லை வேற. பத்தாவதுக்கு இவன் ஜன்னல் கிட்ட வந்து கொலாப்புட்டுன்னு போயிட்டு இருக்கிறான். ஒரு தூங்குறதுக்கு மனுஷனை ஒரு நிம்மதியை விடுறாங்களாப்பா? சை. கொலாப்புட்டு 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 புட்டு. அடுத்து இறங்க பிடிச்சவனே, இந்த கொலாப்புட்டுக்காரன் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு கிடக்குறானா? ஏன் நீங்க ஒரு கப்பில் காப்பி கொண்டு வர வேண்டியதான், 2 பேருக்கு வந்து குடிக்கலாம். இல்லைங்க பரவாயில்ல, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேங்க. ஆமா அழகி, நீ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிற? நைட்டு கூட சரியா தூங்கவே இல்லை. நீ ஏதோ திரும்பி திரும்பி படுத்துட்டே இருந்தா, ஏதோ உருண்டுட்டே இருந்தா, ஏதோ யோசனை பண்ணிட்டு. நானும் 1-2 வாட்டி என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு. பாரு நைட்டெல்லாம் தூங்காம இருந்தனால மூஞ்சியெல்லாம் பாரு ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது. ஆமா என்ன யோசனை பண்ணிட்டே இருக்கிற வெடிய? அது ஒன்றும் இல்லைங்க, நேற்றே சொல்லலாம்னு நினச்சேன். சரி நான் ஏதாவது சொல்ல போய் நீங்களும் அப்புறம் சரியா தூங்காமல் இருந்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி காலையில் எந்திரிச்சு சொல்லிக்கலாம்னு நினச்சேன். என்ன அழகி, என்ன விஷயம்? அதுதான் நம்மளதான் வாழவே விடக்கூடாதுன்னு கொடுத்து கங்கணம் கட்டி திரியிறாளே, எல்லாம் அவளாலதான். என்ன சொல்ற நீ? இல்லை நேற்று காலையில் தானே சொல்லிட்டு போனீங்க. அதான் நம்மள எல்லா பக்கம் போய் விசாரிச்சுட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. அவன் நேற்று இங்கே வந்திருக்கிறாங்க நம்ம ஊருக்கு. என்ன அழகி சொல்ற? அட ஆமாங்க, நேற்று அந்த ராங்கிக்காரி இங்கேயும் தேடிட்டு வந்திருக்கிறான் நம்மள. நம்ம இங்கே தான் இந்த ஊரில் தான் இருக்கிறோன்னா இன்னும் அவளுக்கு யார் சொன்னாங்களோ என்னமோ தெரியல. அதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறாளா நிலா, அவகிட்ட தான் விசாரிச்சிருக்கிறா. அது ஒழுங்காக கூட விசாரிக்காம தேவையில்லாமல் அவளை போய் ஏதோ சொல்லி திட்டிருக்கிறா. இவ வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளா? அவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஏதோ நம்ம பேர் சொல்லிட்டு ஏதோ புலம்பிட்டு இருந்தாலாமா, அப்புறம் ஏதோ திட்டிட்டு போயிட்டாலாமா. அப்ப நீ அவளை பாத்தியா நேத்து? இல்லைங்க, நானெல்லாம் அவளை பார்க்கல. நேற்று நீங்கள் வேலைக்கிழமை போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துலயே அந்த நிலா வந்தா. அப்புறம் அவ தான் சொன்னா நேற்று வெடிக்காத்தாலேயே வந்திருக்கிறாளாமா. ஏதாவது அந்த நிலா பால் வாங்க போறப்ப பார்த்துருக்கிறாளாட்டிருக்குது. ஏதோ ஒரு பையன்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாலாமா. அப்புறம் அந்த பையனுக்கு தெரியாதுன்னு சொன்னனால அந்த பையனை திட்டி அனுப்பினாலாமா. அவன் நிலா பார்த்துருக்குற அதையுமா. அப்புறம் இவகிட்ட வந்து தேவையில்லாம பொம்பளைனால கூப்பிட்டு எதோ பேசினாலாமா. மரியாதை இல்லாமல் பேசியிருக்கிறா போல. அதனால அவளுக்கு எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லலையாட்டிருக்குது. அப்புறம் யாரு என்னன்னு கேட்கறதுக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறமா வந்தா என்கிட்ட. அவ தான் வந்து சொன்னான். ஓஹோ அப்படியா? அப்ப நான் இருக்கிற இடம் தேடி அவ இங்கேயும் வந்துட்டாளா? சரி விடு, நீ எதுக்கு அதை பத்தி யோசிக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்ப வந்தா வரட்டும், நான் பேசிக்கிறேன். அதுக்கு இல்லைங்க, நம்ம தான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்ல. இவ எதுக்கு தேவையில்லாம நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்து நமக்கு ஏதாவது தொல்லை பண்றதுக்குன்னே வரா. நம்ம தான் எதுவும் வேண்டாம் எல்லாம் தின்னுக்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம்ல. அப்புறம் இவளுக்கு என்ன கேடு? இங்கே வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்காக ஏதோ ஊரா போய் தேடிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறா. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? சரி விடு, அவ புத்தி அப்படிதானே. அவளுக்கு ஏதாவது காரியமாக வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நம்மளை தேடி வந்திருப்பா. எனக்கு தெரியாது அவளை பத்தி. சரி விடு, அவ அப்படி கண்டுபிடிச்சு வந்தான்னா வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரியா? நீ அதுக்கெல்லாம் ஒண்ணு கவலைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீ பாட்டுக்கு எப்பவும் போல இரு, பாத்துக்கலாம். சரியா? அதுக்கு இல்லைங்க, நானெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. அவளை பார்த்து எனக்கு என்ன பயமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளே எந்த வம்பு தும்பு வேண்டாச்சு ஒதுங்கிட்டோம். நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்து ஏதாவது நமக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னே அவ கங்கணம் கட்டிட்டு கிடந்தா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? சரி விடு, அவளால என்ன பண்ண முடியும்? அவ பண்றது பண்ணட்டும். என்ன வேணாலும் பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். அது மட்டுமா? அதான் என்
ஃப்ரெண்டு கிட்ட தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு போயிருக்கிற சவால் விட்டுட்டு நான் மறுபடி வருவேண்டி, இந்த ஊரையே வேலைக்கு வாங்கிடுவேன், என்னை பத்தி உனக்கு தெரியாது, அப்படி இப்படி சொடக்கு போடுற நேரத்துல உனக்கு காலி பண்ணிடுவேன், அப்படியெல்லாம் திமிரா தெனாவட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். சரி சரி விடு, நீ டென்ஷன் ஆக வேண்டாம். அவ திரும்ப வந்தா அப்புறம் பாத்துக்கலாம். நீ அதையவே போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்காத, சரியா? நீ நீ விடு, நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். சரிக்கா போலாமாக்கா, சாப்பாடு வேற செய்யணும். சரி வரங்காலிமாக்கா. போலாம் மலர் போலாம். நானும் தான் சாப்பாடு செய்யணும். இன்னைக்கு ஏதோ பிள்ளைங்களுக்கெல்லாம் அரை நேரம் தான் சொன்னாங்க. அப்படியாக்கா? எனக்கு ஒன்றும் தெரியலையேக்கா. பூ மாதிரி எதுவும் சொல்லல, அந்த பையனும் ஒன்றும் சொல்லலையே. சொல்லலையா? மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சொன்னாங்க, தெரியல சொன்னா மாயா இன்னைக்கு அரை நேரம் தான்ட்டு. சரி அதனால தான் ஏதோ சாப்பிட்றக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு அப்புறமா சோறாக்கலான்ட்டு தான் நானும் விட்டுட்டேன். அப்படியாக்கா? சரி சரி. அப்ப நானும் எதுவும் சாப்பிட்றக்கெல்லாம் ஏதோ ஒன்று மாவு இருக்குது, ஏதோ தோசை ஈஸ் போட்டு கொடுத்துட்டு அப்புறமா சோறாக்கி தோட்டத்துக்கு வேணா கொண்டு போகலாம். என்ன சீதா, காலேஜ் எல்லாம் பரவாயில்லையா? அரை நேரமெல்லாமா வைக்கிறாங்க? ஆமாக்கா, ஏதோ பரிச்சையா டெஸ்ட் என்னமோ சொன்னாங்க. அது ஏதோ அரை நேரம் தான் வைக்கிறாங்களாமா. அது ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அரை நேரம்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா? சரி சரி. என்னக்கா நீங்க என்னமோ நேற்று வெளியே போன மாதிரி இருந்தது அண்ணன் கூட? அட ஆமா சீதா, அதான் பத்திரிக்கை அடிச்சுட்டு கொண்டு வந்தாச்சுல்ல. நேற்று நானும் அவரும் போய் ஏதோ குலதெய்வல வச்சு கும்பிட்டுட்டு வந்தோம். சரி இனிமேல் தான் பத்திரிக்கை வேற கொடுக்க ஆரம்பிக்கணும் சீதா. நாலு வேற கல்யாணம் நாள் நெருங்கிட்டே இருக்குது, இன்னும் வேலை வேற நிறைய கிடக்குது. சரி அதான் நான் நேற்று கோயிலுக்கு போய் அதான் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் இனிமேல் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ அதுக்கு தான் போயிருந்தேன் நேற்று நானும் அவரும். ஓ அப்படியாக்கா? சரி சரி. நானே தான் எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களேன்னு நினச்சேன். அப்போ நேற்று தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமாம் ஆமாம். சரி கோயிலை வச்சுட்டு தான் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆமாம் நீங்கள் 2 பேரும் தான் போனீங்களா? ஏன்க்கா பையன்லாம் வரலையா? சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போகலையா? இல்லை சீதா, நீ உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறக்குள்ள இப்போ போகலாம் அப்போ போகலான்னு ஏதாவது தடங்கல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீ எல்லாத்துக்குமே காத்துட்டு இருந்தோம்னா அதுலேயும் நாளெல்லாம் போயிடுமா. சரி என் பையனை கூப்பிட்டு பார்த்து அவனும் வரலன்ட்டான். சரி அப்புறம் சின்ன உள்ள மாமியார் சரி நீங்களே போய் வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி நம்ம அப்புறம் நான் தான் அவரும் மட்டும்தான் போனோம். சரி சரி, சும்மா பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்றது தானே, அது 2 பேர் போனால் போதுக்கா. சரிக்கா அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். சிம்ரன் என்ன எந்திரிச்சிட்டாலாம்? பள்ளிக்கூடம் இருக்குது இல்லை இன்னைக்கு? இருக்குது சீதா, அதான் இப்போதான் எழுதி போட்டுட்டு வந்தேன். இப்போதான் இனிமேல் தான் போய் ரெடி ஆவா. ஓ சரி சரி. சரிக்கா நாங்கள் போயிட்டு வரோம். அம்மா அந்த ஆத்தா ஏதோ இருக்கிறாங்களா? ஊருக்கு போயிட்டாங்களா? ஆளையவே காணும். யாரை கேட்குற சீதா? அதாக்கா அந்த மொட்டைக்கார ஆத்தாவை தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அக்கா. ஆமாக்கா ஆமாம், அந்த ஆத்தாவை தான் கேட்டேன். இருக்கிறாங்க சீதா, போகிறது சொன்னாங்க. நானே இங்கே இருந்தேன். நாங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் வெளியே இருக்குது இல்லை, போகிறது வர்றதுக்குள்ள வேற தனியாக வீட்டில் இருப்பா. இங்கே இருந்தானே. சரி அப்படின்னு இங்கே தான் இருக்கிறாங்க. ஓ அப்படியா? சரி சரி. ஏக்கா நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க யாருக்கா? ஏன் மலர் உனக்கு தெரியாதா அவங்க யாருன்னு? இல்லக்கா, அதான் சிம்ரன் பெரிய பொண்ணானதுலேருந்து அவங்க இங்கே வந்தாங்க. எனக்கு சரி யார் என்னன்னு ஒன்றும் தெரியல. சரி நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க, அதெல்லாம் சரி நல்ல ஆளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் எவருன்னு நானும் கேட்கவே இல்லை பாருங்க, எனக்கே தெரியல. ஆமாக்கா எனக்குமே தெரியாது. ஓ அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? நான் எங்க சின்ன பிள்ளை சொல்லியிருப்பான்லான்ட்டு இருந்தேன். சின்ன பிள்ளையா? அவளும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாக்கா. ஓஹோ அப்படியா? நான் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அது வேற யாரும் இல்லை சீதா, அது எங்கள் சின்னம்மாதா. சின்னம்மாவா? ஆமாம் சீதா ஆமாம், எங்கள் சின்னம்மாதா. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கதை, நான் அப்புறமா பொறுமையாக சொல்கிறேன். சரி நானும் போய் பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு. சரி இன்னொரு நாளைக்கு அதை பற்றி சொல்கிறேன் சரியா? சரிக்கா. சரி எங்களுக்கு நேரமாச்சு. சரி நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பால் காசு நாளைக்கு கொடுத்துறக்கா. 1 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாளையோட. நாளைக்கு கொடுத்துட்றேன். ஆமாக்கா நானுமே நாளைக்கு கொடுக்குறக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் பொறுமையாகவே கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிக்கா சரிக்கா. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். பிள்ளைங்க வேற இன்னும் எந்திரிச்சிருப்பாங்க. இன்னும் காப்பி போட்டு தரல, ஒன்றும் தரல. சரி அவருக்கு மட்டும் ஏதோ பால் காப்பி போட்டு கொடுத்தேன்னா குடிச்சிட்டு போயிட்டாரு. சரி பால் வாங்கிட்டு வச்சு போயிடலான்ட்டு தான் வந்தேன். சரிக்கா நான் வர்றேன். சரி சீதா. ஏன் சீதாக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன மலர் சொல்றா? எந்த விஷயத்த? அட ஆமாப்பா, இப்ப காளிமக்கா சொன்னாங்கல்ல அவங்க சின்னம்மா, அதை பத்தி தான் நீலாம் ஒரு தடவை சொன்ன என்கிட்ட. நான் நம்பல, அவ சும்மா ஏதோ வளரி கிடப்பான்ட்டு. ஆனா இப்ப இந்த அக்கா சின்னம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்ப அது உண்மையா தான் இருக்குன்னு தோணுது. இதுல என்ன இருக்குது மலரு? சின்னம்மானா சின்னம்மா தான், அதுக்கு என்ன இப்போ? அட அதுக்கு இல்லக்கா, இந்த காளிமக்கா இருக்காங்கல்ல அவங்க அப்பாவுக்கு 2 தாரம் மாமாக்கா. இவங்க 2ஆம் தாரமாட்டு இருக்குது. இந்த அக்காவோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களாமா. இந்த அக்கா 10 வயசு இருந்தப்பவே. இப்போ வயசு பிள்ளைய தனியாக வீட்டில் வச்சுட்டு வளர்த்திட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மாவோட தங்கச்சி தான் இந்த மொட்டைக்கார ஆத்தாவாமா. அது அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாட்டு இருக்குது. இந்த அத்தாக்கு ஏதோ குழந்தை குட்டியெல்லாம் ஒன்றும் இல்லையாமா. காளிமக்காவையும் அவங்க அண்ணனையும் மட்டும் தான் வளர்த்துச்சாமா அப்படின்னு தான் நிலா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட. ஓஹோ அப்படியா? அதுதான் அந்த அக்கா பெரிய கதை அப்புறம் சொல்கிறேன் நாங்களா.
சரி 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 விடுமலரே, இனிமேல் நம்ம கேட்கக்கூடாது இதை பத்தி. பரவாயில்ல, அந்த ஆத்தா நல்ல ஆளா தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த அக்காவும் நல்லா அவங்க மேல பாசமா தான் இருக்கிறாங்க. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம எதுவும் கேட்கவே கூடாது. எப்பவாச்சும் அந்த அக்கா சொன்னா சொல்லட்டும், நம்மளா என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது. நான் நம்பவே இல்லை இது சொன்னப்பா. இப்போ அந்த அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி அப்போ உண்மையாக தான் இருக்குன்னு தோணுச்சு. இப்போ நான் இங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறா, இன்னும் பால் வாங்குற கூட போகாம. சிம்பிளா, அடியே சிம்பிளா. கேக்குது சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. சும்மா தான் கண்ணு மூடி படுத்துட்டு இருக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. ஏன் சிம்பிளா, திட்டுனேன்னு சொல்றேன். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை அப்பவும் பேச வைக்கிறேன். காலையிலே ஆரம்பிக்க வேண்டாம்னு பார்த்தேன். பாரு, இங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கிறியே. காலங்காத்தால எந்திரிச்சுமா, ஒரு பொட்டைச்சி வீடு வாசல் கூட்டணுமா, ஒரு வாச தொளிச்சுமா, ஏதாவது ஒரு கோலம் கீழே போடலாம் அப்படின்னு உனக்கு ஏதாவது அக்கறை இருக்குதா? எந்திரிச்சு வந்து இப்படி நடு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறியே, அன்னாரும் உனக்கு சொல்லிட்டே இருப்பாங்களா? ஏண்டி, பால் கூட இன்னும் வாங்க போகல, பாலாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கிறியா? அதுவும் போகல. ஏண்டி, நைட்டால தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன். இப்படி வெடிச்சதுக்கு அப்புறமே இங்க வந்து தூங்கிட்டு வலியுற. ஐயோ என்னத்த நீங்க புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. நைட்டெல்லாம் நான் சரியா தூங்கவே இல்லத்த. ஒரு மாதிரியே சலுப்பா இருக்குது, டயர்டா இருக்குது ரொம்ப. பேசாம பாலை எங்க அணியவே கொண்டு வர சொல்றேன். ஏய், உனக்கு ஏத்தம் தாண்டி. பாவண்டி, அவ எத்தனை வேலை செய்வா? இந்த லட்சத்துல உன் வீட்டுக்கு அவ பால் வேற சமைச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போகணுமா? போய் வாங்கிட்டு வா நீயே. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தான் ரொம்ப சலுப்பா, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. தூங்கிட்டு ரோட்ல போக போக அப்புறம் நான் தூக்கத்திலேயே போற மாதிரி இருக்கும். எங்கேயாச்சும் போகணுன்னுட்டா என்ன பண்றது? இல்லாட்டி சித்த நேரம் கழிச்சு அப்புறம் போய் பால் எடுத்துட்டு வரேன். எப்படி இருந்தாலும் எங்க அண்ணன் வீட்டுல பால் இருக்கும் எந்நேரமும். நான் அப்புறம் கூட போய் எடுத்துட்டு வரேன். விடுங்க, சும்மா அதே பேசாதீங்க. பால் இருந்தா ஏதாவது காப்பி கீ போடுங்க, இல்லாட்டி வர காப்பியாச்சும் போடுங்க போங்க. ஆமாடி ஆமா, நீ எந்திரிச்சு இப்படி உட்காந்துக்கோ. நான் உனக்கு காய் போட்டு கொண்டு வந்து குடிக்க வைக்கிறேன். அதெல்லாம் நீங்க குடிக்க வைக்க வேண்டாம், கையில கொடுத்தா போதும், நானே குடிச்சுக்குவேன். உனக்கு மட்டும் வாய் இல்லை வெயி, அவ்வளவுதான்டி நீ. எதுக்காக நைட்டு தூங்கல நீ? ஏதாவது நொட்டக்காரன்னு சொல்லிட்டே இருப்பியா? ஆமா ஆமா, காரணம் சொல்றேன் காரணம். எங்க நான் பாட்டுக்கு நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். 3 மணிக்கே உங்க பையனை எழுப்பி விட்டுட்டாரு. சரியா அப்புறம் தூங்கவே இல்லை வெளியிற வரைக்கும். என்னடி சொல்ற? என்றவே எழுப்புனானா? ஆமா ஆமா, உங்க பையனாலதான் எந்திரிச்சான். இல்லாட்டி நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருப்பேன். அவராலதான் எல்லாம். சீ, போடி சின்னப்புல, இதெல்லாம ஒரு பெத்த தாய் கிட்ட சொல்லுவேன். சீ, எனக்கே வெக்கமா இருக்குது. போய் குளிச்சிட்டாச்சி வா போ. என்ன இந்த கிழவி நம்ம ஓவரா வைக்கப்படுது? இவளுக்கு சின்ன புள்ளன் பேர் கேட்ட மாதிரி தான் கடக்குறான். இவளுக்கு என்ன ஏது எப்ப யார்கிட்ட சொல்லணும்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துலயும் ஒரு குறும்புத்தனம் தான். போய் குளிச்சிட்டு வா போ. நீங்க எதுக்கு இப்ப வைக்கப்படுறீங்க? இப்ப எதுக்கு நான் குளிக்கணும்? நானே சலுப்பா இருக்குதுங்கிற போய் குளிச்சுட்டு வாங்குறீங்க. அப்புறம் போய் குளிச்சுக்கிற விடுங்க. அம்மா, சென்றா செந்திரிச்சிட்டானா? அவர் எங்க எந்திரிச்சாரு? அவர் என்னை தூங்குறதுக்கு விடாம பண்ணிட்டு அவரு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. சோ போடி, மறக்க அதையே பேசிட்டு இருப்பா. எனக்கே வெக்கமா வருது. போ, ஒரு தாய் கிட்ட சொல்றதா இதெல்லாம்? இந்த கிழவி எதுக்கு காரணமே இல்லாம வைக்கப்படுது? ஓ அப்படி நினைச்சிருச்சோ? அதுதானே பார்த்தேன். இல்லாட்டி இப்படி வெக்கப்படாது இப்படி. ஓஹோ, எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நீங்க வெக்கப்படுறதுக்கு என்னன்னு. நீங்க அப்படி நினைச்சிட்டு தான் இப்படி வெக்கப்பட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதத்த நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம். அடி போடி, சும்மா அதையே பேசிட்டு இருப்பா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. போப்பா, போய் குளிப்போ, நான் போய் வேலையை பார்க்கறேன். ஐயோ அத்தை, முழுசா என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு சமையல் கட்டில போய் நீங்க வெக்கப்பட்டு நிக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியாது. என்ன நடந்ததுன்னு நானே சொல்றேன், கேட்டுட்டு அப்புறம் போங்க. சோ, என்னடி சின்ன புள்ள, இதையெல்லாமா என்ன நடந்தது ஏது நடந்ததுனால விலாவரியா சொல்லிட்டு பியா? அடி போ, வெக்கம் கட்டவள. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? என்ன நடந்ததுன்னு இந்த கிழவிக்கு சொன்னாதானே தெரியும். ஏத்தா, இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? இப்ப வெக்கப்பட்டுட்டு நான் சொல்லாம விட்டுட்டேன்னா உங்க பையனுக்கு ஏதாவது ஆயிரும். பரவாயில்லையா? ஐயோ, இவளை வச்சுட்டு நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போங்க. முதல்ல ஒரு நல்ல சாமியாரா பார்த்து உங்க பையனுக்கு ஏதாவது மந்திரிச்சு விடுங்க. ஏண்டி, அவன் தான் நல்லா தான் இருக்கிறான், ஒழுங்கா தான் உங்ககிட்ட நடந்துக்கிறான். அவனுக்கு போய் மந்திரிச்சு விட சொல்றேன்? உனக்கு சின்ன புள்ள, அவனுக்கு விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடி. இந்த கிழவி ரொம்ப வெக்கப்படுதே. என்னால பார்க்கவே முடியலையே கருமம். எத்த நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? உங்க பையன் ராத்திரி நேரம் பேய் மாதிரி ஏதோ கத்திட்டு கிடக்குறாரு. புரியுதா இல்லையா? இந்த கிழவி சிரிச்சு நிக்கிறத பார்த்து இதுக்கு இன்னும் ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். ஐயோ அத்தை, இன்னுமா உங்களுக்கு புரியல? உங்க பையனுக்கு என்னமோ ஆயிருக்குது. அந்த ஆளு நைட்டு ஏதோ பேய் மாதிரி அப்படியே சிரிக்கிறா தூக்கத்துல. ஏதோ வளர்றாரு. எனக்கே நைட்டு பயம் முடிச்சிருச்சு தெரியுமா? நானே பயத்தால தான் தூங்காம இருந்தேன். நீங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டு வெக்கப்பட்டு நிக்கிறீங்க. என்னடி சின்ன புள்ள சொல்ற? அட ஆமா, நான் சொல்றது நிஜம்தான். நான் கூட வெளியே இருந்து எங்கேயோ சத்தம் வருதுன்னு பார்த்தா உங்க பையன்கிட்ட இருந்து தான் அந்த சத்தம் வருது. அவர் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா சத்தம் மட்டும் வந்துட்டே இருக்குது அத்தை. தெரியுமா? நானே எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நைட்டே வந்து உங்களை எழுப்பலாம்னு நினைச்சேன். சரி, தேவையில்லாம உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சுதான் நானே கம்முன்னு இருந்துட்டேன். அவர் பாட்டுக்கு ஏதேதோ சிரிக்கிறாரு, ஏதேதோ வளர்றாரு. நானே எப்படா வெளியுன்னு இருந்தா தெரியுமா? அந்த ஆள் வெளிஞ்சதுக்கு அப்புறம் வரட்டும். அந்த ஆளுக்கு 2 மிதிக்குதான் போறேன். நீங்க என்ன ஏதுன்னு கேட்கவே கூடாது பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்